அதாவது ஸ்டாலின் ஒரு செங்கலை காமிச்சாரு. ஏன் காமிச்சாருன்னா கட்டி கொண்டிருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனையோட செங்கலை காமிச்சார். ஆனா நான் இங்க பாருங்க, வேலு இடிச்சு போட்ட குடியிருப்புல இருந்து வந்த சல்லியை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போதும் உங்களை சல்லியா உங்களை தோற்கடிக்கிறதுக்கு. இந்த சல்லியை வைத்தே உங்களை தோற்கடிப்போம். வேலை தோற்கடிப்பது எங்களது வேலை. வயிறு எரிச்சலால் மக்களின் மனது பாதித்துக் கொண்டிருக்கிறது. வேலு செஞ்சதுலயும் ஸ்டாலின் செஞ்சதுனாலையும் ஆம்புலன்ஸ் போக வழி இல்லாம ஒரு உயிர் போயிருக்குது. கட்டித்தருகிறோம் என்று ஏமாற்றி இருக்கிறார்கள். நான் நேராக சொல்கிறேன், நான் எம்எல்ஏ பொறுப்பேற்றவுடன் மத்திய மாநில அரசு இணைந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு புதிய வீடு கட்டித்தரப்படும். இங்க ஒரு கல் வச்சேனப்பா. அதாவது ஸ்டாலின் ஒரு செங்கலை காமிச்சாரு. ஏன் காமிச்சாருன்னா கட்டி கொண்டிருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனையோட செங்கலை காமிச்சார். ஆனா நான் இங்க பாருங்க, வேலு இடிச்சு போட்ட குடியிருப்புல இருந்து வந்த சல்லியை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போதும் உங்களை சல்லியா உங்களை தோற்கடிக்கிறதுக்கு. செங்கலை காமிக்கிறீங்களா? அந்த செங்கல் 3000 கோடி ரூபாயில மக்களை பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்டது. அது அயல் நாட்டு ஒரு தொழில்நுட்பத்தோட கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா இங்க எங்க போனாலும் இந்த சல்லி தான் கிடக்குது. வேலுவால இடிச்சு தள்ளப்பட்ட குடியிருப்புகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட இந்த சல்லியை வைத்தே உங்களை தோற்கடிப்போம். வேலை தோற்கடிப்பது எங்களது வேலை என்பதை சொல்லி இதை காண்பித்து செங்கலை நீங்க காமிச்சீங்க. ஆனா அது ஆக்கப்பூர்வமான செங்கல். இந்த சல்லி நீங்க இடித்து விடுத்த வீடுகளில் இருந்து எட்டப்பட்டது. வயிறு எரிச்சலால் மக்களின் மனது பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக வேலு வீட்டுக்கு போவார். நாம் வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீற்றிருப்பார்கள். நாம் அந்த சட்டமன்றத்திற்கு சென்று நிச்சயமாக மக்களுக்கான நல்லதை செய்வோம் என்று சொல்லி உங்களிடம் சொல்வதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன். தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். 24 மணி நேரமும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெறுங்கள் என்று சொல்லி PM தர்கா ஹவுசிங் போர்டு மக்களுக்கு ஒரு சத்தியமா செய்யணும். இந்த பகுதியில உங்களை வீடு கட்டித்தரேன், இடிச்சுட்டு நல்ல வீடு கட்டித்தரேன், வழி ஏற்படுத்தி தரேன், கூட்டி இருக்கிற தர்காவுக்கு இது எல்லாம் சொன்னாங்க. யாருக்கு? அதான் இங்க வழி இல்லாம இப்ப பாருங்க, வேலு செஞ்சதுலயும் ஸ்டாலின் செஞ்சதுனாலையும் ஆம்புலன்ஸ் போக வழி இல்லாம ஒரு உயிர் போயிருக்குது. இங்க சின்ன குழந்தை ராமச்சந்திரன் அப்படின்னாங்க. தம்பி ராஜாஜியோட கொள்ளு பேரன் இவரு. அவரு ராமச்சந்திரன் பேரு. இன்னைக்கு எங்க அப்பாவோட நினைவு தினம். ஆக 3 பெரிய தலைவர்கள் என்னை வாழ்த்துறதா நான் நினைக்கிறேன். அதனால எம்ஜிஆர் அவர்கள் தான் தம்பி சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு எனக்கும் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தாலி எடுத்து கொடுத்தவர் எம்ஜிஆர். அவரை தாலி எடுத்து கொடுத்துதான் எங்க கல்யாணமே நடந்தது. அதனால இன்னைக்கு நான் மிகப்பெரிய அருள்மிகு முத்துமாரியம்மன் பாரதிதாசன் நகர் அந்த அம்மா முன்னால சொல்றேன், வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் சகோதரியாக, ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரா வந்துருவாங்க, நாம சொல்றத அவர்கள் செஞ்சு தருவாங்க. அதனால இந்த பகுதி மக்கள் நிச்சயமாக தாமரைக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க தாமரைன்னு சொல்லுங்க, உங்களை சில பேர் பார்த்தோன்னே ரெட்டை இலை ஞாபகம் வருது அப்படின்னாங்க. குளத்துல வட்ட இலையோடு தாமரை மலரும். 2026 ரெட்டை இலையோடு தாமரை மலரும். அதனால இந்த தொகுதியில தாமரை தான் நிக்கிறேன். உங்க சகோதரியா நீங்கள் நிச்சயமாக ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெயிச்ச உடனே உங்களை பார்த்து இந்த இடத்துக்கு திட்டம் வாங்கி எது செய்ய மறுக்கப்பட்டதோ அது உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன்.